ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கிச்சனுக்கு நான் புதுசாக வாங்கியிருந்த பாத்திரங்கள் எல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடாய் வந்து 8 இன்ச் கடாய்ங்க, ட்ரெடிஷ்னல் கடாய். இந்த பாத்திரங்கள் எல்லாமே நான் மதுரையில் இருக்கிற சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் ஆர்டர் போட்டு வாங்கினதுங்க. அடுத்து வந்து இது 8 இன்ச் கடாய் தான், நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் கடாய். இந்த 2 கடாயுமே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு பொருள் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காட்டின கடாய் 8 இன்ச்சு, அது ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பதிலாக இந்த கடாய் வாங்கியிருந்தேன். இது அதை விட ஒரு சைஸ் பெருசு, 9 இன்ச்சு. இது நல்லா அகலமாக நல்லா டெப்த்தாக இருந்துச்சு. பூரி பொரிக்க அப்பளம் பொரிக்கவெல்லாம் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துட்டு நான் இந்த கடாய் வாங்கிட்டேன். அடுத்து வந்து ஃப்ரை பேனு, இது வந்து 9 இன்ச்சுங்க. ஃப்ரை பேன் வாங்கணுங்கிற ஐடியா இல்லை, அவங்க அமௌண்ட் ரிட்டன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால மிச்சம் 140 ரூபாயே என்னமோ இருந்தது. அது கூட ஒரு 80 ரூபா போட்டு இந்த ஃப்ரை பேன் வந்து வாங்க வேண்டியதாயிருச்சு. இதுக்கு தாங்க நம்ம நேரடியாக போய் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம நேரடியாக வாங்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபோனில் பார்க்கும்போது கடாயில் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து பார்க்கும்போது சிறுசாக இருக்குது ரொம்ப. அதுதான் நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு முறுக்கு பிடி ஒன்று வாங்கியிருந்தேன், அதில் 6 அச்சு இருந்தது. அது நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த அருவாமனை ஒன்று வாங்கியிருந்தேன் இரும்பில், இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்ததுங்க. அந்த 2 கடாயும் கொடுத்துட்டு இந்த 4 பொருள் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். 9 இன்ச் கடாய், ஒரு ஃப்ரை பேனு, ஒரு அருவாமனை, ஒரு முறுக்கு பிடி, இந்த 4 வாங்கியிருந்தேன். இந்த 9 இன்ச் கடாய் ப்ரைஸ் வந்து 320. இந்த ஃப்ரை பேனோட ப்ரைஸ் வந்து 220. அருவாமனை 120, முறுக்கு பிடி வந்து 200 ரூபா. நான் ஏற்கனவே என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 12 இன்ச் தோசை தவா, 20 சென்டிமீட்டர் ட்ரைப்ளே கடாயி, தாளிப்பு கரண்டி, ஆம்லெட் பேனு, பனியார் கல், இதெல்லாம் வந்து போன டைம் வந்து வாங்கினது. நான் எல்லாமே போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், இதோட ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த பனையார் கல் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த ஓரத்தில். சரி இதையும் மாற்றலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஏற்கனவே 2 கடையும் மாற்றியாச்சு, வேணான்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த பனையார் கல் மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜாக இருந்த மாதிரி இருந்தது. மற்ற பொருள் எல்லாமே குவாலிட்டியாக தான் வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச 2 கடாயுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. எனக்கு சைஸ் பத்தலை அப்படிங்கிறக்காக தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். நான் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, இந்த பொருள் வந்த அடுத்த நாளே எங்கள் வீட்டுக்காருக்கு ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அவங்க ஊர் மதுரை தாண்டி தான் போகணும். சரி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வர சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னாங்க. வாங்கின அடுத்த நாளே கொண்டு போனதுனால மாற்றிக்கிட்டாங்க.